ட்ரெண்டிங் வாட்ச் பிரேஸ்லெட் தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு வாட்சோட டயல் வந்து நான் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ டயல், எலாஸ்டிக் அண்ட் பேர்ல் நமக்கு வந்துட்டு தேவைப்படும். இந்த டயல் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கூட விலை, ஒரு காஸ்ட்லியான டயல் இது. இது பிராண்டட்னால அந்த அளவு இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்துட்டு பேர்ல் பீட்ஸ் நம்ம வந்துட்டு கோர்க்க போகிறோம். இதை விட கம்மியான ரேட்லேயும் டயல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நான் அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இந்த டயலில் பார்த்திங்கன்னா இந்த சைடும் அண்ட் ஆப்போசிட் சைடும் 2 ஹோல் இருக்கும். ஸோ நம்ம இதில் தான் நம்ம வந்துட்டு பிரேஸ்லெட்டை வந்து கோர்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த எலாஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ எலாஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கூட விலை. நீங்கள் அந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வரும். இந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது அதை விட கூட விலை உள்ள எலாஸ்டிக். ஸோ இது நான் வந்துட்டு ரெட்டையாக நான் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நான் வந்துட்டு பீட்ஸை வந்துட்டு கோர்க்க போகிறேன். இந்த டயல் வந்துட்டு கூட விலை, நான் கம்மி டயல்ஸும் நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் டயலை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ரேட்டு நீங்கள் வந்துட்டு சொல்ல முடியும். எந்த டயல் யூஸ் பண்ணுறீங்களோ, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அதை வச்சு தான் ரேட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதை வச்சு தான் இதோட ரேட்டுமே வந்துட்டு கூட குறைய அந்த மாதிரி வரும். டயலை வச்சு தான் வந்துட்டு இதோட ரேட்டு நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் சாம்ஸ் ஆட் பண்ணால் அதையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு கோர்த்துக்கிறேன். ஸோ ரெட்டையாக வச்சு தான் நான் வந்துட்டு கோர்த்துக்கிறேன். பர்பிள் டயலுக்கு மேட்சிங்காக பர்பிள் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக நான் வந்துட்டு கோர்த்து முடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த டயல் வந்துட்டு என்கிட்ட சேல்ஸுக்கு இல்லை. நான் வந்துட்டு வேறு டயல் தான் வந்துட்டு சேல்ஸுக்கு நான் வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன டயல்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்ட்டு, என்னென்ன டிஃப்ரெண்ட் டயல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கோர்த்து முடிச்சுட்டு இந்த ஹோலில் நான் வந்துட்டு அப்படியே ஒரு நாட் போட்டுக்க போகிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நாட் போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணி நாட் போடணும். ஸோ 2-3 நாட் வந்துட்டு போட்டுக்கிறேங்க. இல்லைனா வந்துட்டு இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு அந்து போயிடும். நம்ம சேல்ஸ் பர்பஸ் அப்படின்னு பண்ணும்போது அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ட்விஸ்ட் பண்ணி நான் 2-3 நாட் வந்து நான் இந்த டயலில் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்மளோட பிரேஸ்லெட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு சாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் சாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பீட்ஸ் தான். இதை சாமாக நான் வந்துட்டு மேக் பண்ணி இதில் நான் வந்துட்டு கோர்த்து விட்டுக்கிறேன். ஒரு ரிங்கில் கனெக்ட் பண்ணியே நான் வந்துட்டு இதை கோர்த்துக்கிறேன். இந்த வாட்சுமே நார்மல் வாட்ச் தான். பேட்ரி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பேட்ரி வந்து மாற்றி நீங்கள் வந்துட்டு இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் வாட்ச் எப்படி பேட்ரி மாற்றுவோமோ அதே மாதிரி மாற்றி இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீட்ஸ் வந்துட்டு தள்ளிட்டு நான் வந்துட்டு இந்த சாமை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு கையில் நம்ம போடும்போது வந்துட்டு அழகாக இருக்கும். இந்த சாமே வந்துட்டு தனியாக தெரியும். ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த பிரேஸ்லெட் ரெடி பண்ணி கொடுத்தவங்களுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்சுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.